டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இனிய கால பொழுதில் என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன். கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்விலே மகாபாரதத்தில் வருகின்ற ஒரு கிளைக்கதை ஒன்றை இன்றைக்கும் சொல்லாமல் இருக்கின்றேன். ஒரு முறை பாண்டவர்கள் எல்லோரும் கண்ணனுடன் சேர்ந்து பட்டமேற்றினார்கள். பட்டமேற்றது தெரியும், இப்போதும் எங்களுக்கு பெரிய விளையாட்டுக்கு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய விளையாட்டு. பட்டமேற்றி காத்திலே பட்டத்தை ஏற விட்டு அதனுடைய அழகு பார்ப்பது பொதுவாக ஒரு ஒரு விளையாட்டு. இன்றைக்கும் வடமராட்சியிலே பட்டமேற்றும் திருவிழா என்ற ஒரு திருவிழாவை வெல்வெட்டித்துறையிலே இப்போதும் ஒரு காலத்திலே செய்கிறார்கள். எல்லோரும் சென்று அந்த பட்டங்களை ஏற்றிவிட்டு விதவிதமான பட்டங்களை ஏற்றிவிட்டு அதனுடைய அழகை பார்த்து ரசிப்பார்கள். அது ஆடி அசைகின்ற இதெல்லாம். இப்போது பாண்டவர்களும் கண்ணனும் சேர்ந்து பட்டம் ஏற்றுகிறார்கள். ஒரு விளையாட்டு விளையாடுகிறார்கள். இவன் நகுலனுடைய பட்டம் எப்போதும் அவன் ஒழுங்காக அந்த முச்சென்று சொல்லப்படுகின்ற அந்த பட்டத்தை கட்டப்படுகின்ற அந்த முச்சையோ வாலியோ சரியாக கட்டவில்லை. அதனால் அந்த பட்டம் சுற்றி சுற்றி கொண்டு வந்து கீழே விழுது. அப்போ அது இழுத்து கொண்டு போகிற தன்மையெல்லாம் இருக்குது. இதை பார்த்துட்டு கண்ணன் ஜோதிச்சாருடைய நகுலன் கஷ்டப்படுகிறாரே என்று சொல்லி அந்த பட்டத்தை வாங்கி தான் ஏற்றினான். நகுலனுடைய பட்டத்தை வாங்கி தான் ஏற்றினான். ஏற்றுகின்ற போது அவனுடைய அந்த பட்டத்தினுடைய அந்த இழுவை கயிறு, பிடி கயிறு, அந்த கயிறு இழுத்து கண்ணனுடைய விரல்களிலே காயம் வந்து ரத்தம் ஊத்து கொண்டுறது. விரல்கள் வழியே ரத்தம் சிந்துகிறது கண்ணனுக்கு. என்ன கண்ணன் அவன் அரசாட்சி ஒரு ராசா. ஆகவே விரல்கள் மிக மென்மையானவை, இந்த பட்டமேற்றுவதற்கு பழக்கப்படாதவை. ஆகவே அந்த பட்டம் மிக வேகமாக இழுத்ததன் காரணத்தினாலே அந்த கயிறு உறைஞ்சி அவனுடைய கைகளிலிருந்து ரத்தம் சிந்துகிறது. திரௌபதி இதை கண்டு விட்டாள். திரௌபதி நின்றவள் கண்டு விட்டாள். கண்ணனுக்கு கையிலே ரத்தம் சிந்துகிறதே, இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு ஓடி வந்து தன்னுடைய ஒரு 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 சீலத்துண்டை எடுத்து கண்ணனுடைய விரல்களிலே சுற்றி கொண்டு கேட்டாள், ஏன் கண்ணா இந்த வேலைக்கு நீ போனாய் என்று. கண்ணன் சொன்னான் சிரிச்சு போட்டு, ஆசையாகிய காற்று அடிக்கின்ற போது எண்ணமாகிய பட்டம் எவ்வாறெல்லாம் வேலை செய்கிறது பார்த்தாயா பாஞ்சாலி? ஆசையாகிய காற்று அடிக்கின்ற போது எண்ணங்கள் எவ்வாறு அங்கங்கே ஓடுகின்றன பார்த்தாயா பாஞ்சாலி? அந்த வகையிலே அந்த ஆசையப்பட்டுத்தான் நாங்கள் எல்லோருமே இந்த உலகத்திலே எங்களுடைய எண்ணங்களை மனத்தை ஓட்டி கொண்டிருக்கின்றோம். அதை காட்டுவதற்கு இந்த பட்டமாக இருந்தாலும் இன்னொருவருடைய பொறுப்பை நான் ஏற்கின்ற போது, இன்னொருவருக்காக நான் முனைகின்ற போது அவருடைய விடயங்களும் என்ன வந்து சாரும். அதற்காக இப்போ சகோதரருடைய பட்டத்தை நான் வாங்கி என்னுடைய கை அறுபட்டேன். அதுபோல ஒரு தன்மை வந்துவிட்டது. இப்படி ஒரு தன்மை உனக்கு வந்தால் நான் உதவுவேன், எப்போதும் உதவுவேன் என்று கண்ணன் சொன்னான் திரௌபதிக்கு. தருமன் எப்போதும் இந்த சொற்களிலே நுணுக்க முடிப்பவன். சொற்களை கண்ணன் எதற்கும் தேவையில்லாத ஒரு சொல்லை பாவிக்க மாட்டான். சொல்லுக சொல்லை அச்சொல்லே வெல்லுஞ்சொல்லின்மை அறிந்தென்று வள்ளுவன் சொன்னதை போல கண்ணனுடைய சொல்லுக்குள்ளே ஏதோ ஒரு சூட்சம் இருக்கின்றதை கண்டு கொண்டான் இவன் தருமன். என்ன விடயம் என்று அவன் கேட்கவில்லை. யாருக்கோ உதவ ஒழிக்கின்ற போது அந்த உதவியின் காரணத்தினாலே உனக்கு கையறுபட்டது என்ற அந்த செய்தியினாலே என்ன யாருக்கோ செய்த வினை எங்கோ வந்து விளையும் என்றதை உணர்ந்து கொண்டான் தர்மன். திரௌபதியை பாருங்கள். திரௌபதி இந்திரபிரசத்திலே இந்த யாகம் ராசயாகம் செய்த பிறகு துரியோதனன் நடந்து போகின்ற போது நீரென்று வைத்து அவருடைய விழுந்தொழும்பினான். நீரில் என்று நினைத்து உடுப்பை மேலே கட்டினார். இதை பார்த்து பாஞ்சாலி சிரித்தவள் என்ற செய்தி நீங்கள் அறிந்த செய்தி. அப்போ பாஞ்சாலி அந்த சிரிப்பு தான் துரியோதனுக்கு மனத்திலே ஒரு ஒரு மச்சால்காரை தான் விழுந்த போது அதை பார்த்து சிரித்து நகையாடி விட்டாள் என்ற அந்த கோபந்தான் அவனை எவ்வாறாவது தான் வெல்ல வேண்டும், அவளை அவமானப்படுத்த வேண்டும் என்ற வஞ்சத்தை துரியோதனுக்கு உண்டாக்கியது. அதனால்தான் தூளுரியப்பட்ட போது மகிழ்வாக இருந்தான் துரியோதனன். தன்னை ஏளனஞ்செய்து சிரித்தவள் இப்போது மற்றவர்களால் ஏளனப்படுத்தப்படுவதுதான் சான்று நல்லது என்று கருதி கொண்டான் துரியோதனன். அந்த நேரத்திலே தான் இப்போ துரியோதனை முன்பு செய்த அந்த துன்பத்தினாலே தான் இப்போது திரௌபதியினுடைய துகில் உரியப்படுகிறது. அந்த நேரத்திலே கண்ணன் உதவினான், ஆடை கொடுத்து உதவினான். முன்பு ஒரு கதை கூறியிருக்கிறேன். முன்பொரு சமயத்தில் அது ஆடை கொடுத்ததற்கு ஆடை கொடுத்தார் என்று. இதுவும் இன்னொரு கதை, அதுக்கு இணைவாக இன்னொரு கதை. இந்த உதவியை ஏன் செய்தார்னா, திரௌபதி முன்பு ஒரு தவறு செய்தால் அந்த தவறினுடைய பலனை அவள் அனுபவிக்கிறதுக்கு துன்பம் வந்தது. அந்த துன்பத்திலிருந்து காட்பதற்கு அவள் செய்த ரத்தம் சிந்தவிடாமல் சீலை
சேலை துணியால் பரந்தாமனுடைய கைகளை கட்டிய அந்த தன்மை உதவியது என்பதை காட்டுவதற்காக இந்த கதை கூறப்பட்டிருக்கிறதாக நாங்கள் மற்றவைக்கு செய்கின்ற நன்மைகள் இந்த காலத்திலோ இன்றோ எங்களுக்கு எங்களை சேரும். நாங்கள் முதல் சேருகிற கர்மம் எப்போ செய்கின்ற வினையாகும், எப்போவோ எங்களுக்கு கிடைக்கும். தர்மம் தலைகாக்கும் என்று அதான் சொல்லுவார்கள். எப்போவோ செய்த தர்மம் எங்கேயோ ஒரு இடத்தை எங்களுக்கு சம்பவிக்கும் என்றதை பெரியவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த கதை அதைத்தான் உணர்த்துகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.